அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன் செட் எக்ஸாம் 2025 கெமிக்கல் சயின்சஸ்க்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ வித் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இப்போ இதில் ஒரு டிரான்ஸ் ஒலிஃபின் கொடுத்துக்கிறாங்க. இதாக இருக்கு இல்லையா? இது வந்துட்டு ஒரு டிரான்ஸ் ஒலிஃபின். அப்போ டிரான்ஸ் ஒலிஃபின் கூட இந்த கார்பின் வந்து ரியாக்ட் ஆகுது. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா சிங்லெட் கார்பின் இருக்குது, அடுத்தபடியாக இந்த ட்ரிப்லெட் கார்பின் இருக்குது. அப்போ இந்த டிரான்ஸ் ஒலிஃபின் கூட சிங்லெட் கார்பின் ரியாக்ட் ஆகி என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? அதே போல் டிரான்ஸ் ஒலிஃபின் கூட இந்த ட்ரிப்லெட் கார்பின் ரியாக்ட் ஆகி என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஸோ அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ இந்த டிரான்ஸ் ஒலிஃபின் இந்த சிங்லெட் கார்பின் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு பாருங்கள் இந்த டிரான்ஸ் சைக்ளோப்ரோபேன் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? இதில் டிரான்ஸ் சைக்ளோப்ரோபேன். இப்போ இங்கே நமக்கு என்ன டிரான்ஸ் தான் இருக்குது இல்லையா? இப்போ இதில் வந்து CH3, இங்கேயும் வந்து CH3 டிரான்ஸ் ஒலிஃபின் இருக்குது. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே போல் இந்த டிரான்ஸ் சைக்ளோப்ரோபேன் கிடைக்குது. எப்போ? இந்த சிங்லெட் கார்பின் இருக்கும்போது. அப்போ சிங்லெட் கார்பின்ங்கிறது என்ன? இங்கே வந்துட்டு இந்த ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே தான் இருக்கும். அதாவது இந்த 2s+1 இருக்கு இல்லையா? அப்போ இதில் ஸ்பின் வந்துட்டு ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப், இப்படி மேலே மாற போட்டாச்சுன்னா ப்ளஸ் ஆஃப், இப்படி போட்டாச்சுன்னா மைனஸ் ஆஃப் இல்லையா? அப்போது இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிரும். அப்போ எஸ் வந்துட்டு 0. இப்போ 2 × 0 + 1, அப்போ நமக்கு என்ன வரும்? 1 தான் வரும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? சிங்லெட் கார்பின் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சிங்லெட் கார்பினை போடும்போது நமக்கு இந்த டிரான்ஸ் சைக்ளோப்ரோபேன் கிடைக்குது. டிரான்ஸ் சைக்ளோப்ரோபேன் எப்படி நடக்கும்? இதில் வந்துட்டு இந்த கார்பின் இருக்கு இல்லையா? CH2, இந்த ஒலிஃபினில் உள்ள டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா? அப்போ இது இங்கே ஷிஃப்ட் ஆகும். இந்த லோன் பேர் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு இதில் ஒரு பாண்ட் வந்துடும், இதில் ஒரு பாண்ட் வந்துடும். சைக்ளோப்ரோபேன் இதில் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த சிங்லெட் கார்பின் கூட ஒலிஃபின் டிரான்ஸ் சைக்ளோப்ரோபேன் ஃபார்ம் ஆகுது. இப்போ அதே போல் இந்த ட்ரிப்லெட் கார்பின் கூட டிரான்ஸ் ஒலிஃபின் என்னென்ன ப்ராடக்ட் கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ இது வந்துட்டு என்ன? இந்த ட்ரிப்லெட். அப்போ ட்ரிப்லெட்னா என்ன? இதில் வந்து ஸ்பின் வேல்யூ வந்துட்டு 1. அப்போ 2 × 1 + 1 என்ன ஆயிரும்? அப்போ 3 ஆயிருமா? ஓகே, அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ட்ரிப்லெட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த டிரான்ஸ் ஒலிஃபின் ட்ரிப்லெட் கார்பினோட ரியாக்ட் ஆகி இந்த டிரான்ஸ் சைக்ளோப்ரோபேன் அண்ட் சிஸ் சைக்ளோப்ரோபேன் இதில் ப்ராடக்டாக கிடைக்குது. அப்போ 2 ப்ராடக்ட் இதில் கிடைக்குது. அப்போ டிரான்ஸ் சைக்ளோப்ரோபேன் அண்ட் சிஸ் சைக்ளோப்ரோபேன் இதில் ப்ராடக்டாக கிடைக்குது. அப்போ இந்த சிங்லெட் கார்பினுக்கு டிரான்ஸ் சைக்ளோப்ரோபேன், அதுக்கப்புறமா இந்த ட்ரிப்லெட் கார்பினுக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் அண்ட் சிஸ் ப்ராடக்டாக கிடைக்குது. அடுத்ததாக இந்த RS கான்ஃபிகரேஷன் கேட்டுக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டயால் இருக்குது இல்லையா? இங்கே ஒரு OH இருக்குது, இங்கே ஒரு OH. அப்போ இது வந்துட்டு ஒரு சைக்ளோபென்டேன் டயால், சைக்ளோபென்டேன் 1,2 டயால்னு சொல்லலாம். அப்போ இதில் RS கான்ஃபிகரேஷன் கேட்டுக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் ஒன், இந்த 1வது கார்பனை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இந்த OHக்கு கொடுத்துடலாம். அடுத்தபடியாக 2வது ப்ரையாரிட்டி இதுக்கு கொடுத்துடலாம். அடுத்தபடியாக 3வது ப்ரையாரிட்டி இது வந்துட்டு 4th. இப்போ 4th வந்து பேக் சைடு தான் இருக்குது, பிரச்சனையே இல்லை. அப்போ என்ன பண்ணிடலாம்? 1 2 3. அப்போ இது வந்துட்டு R வருது. அப்போ 1வது பொசிஷனில் என்ன வருது? R கான்ஃபிகரேஷன் வருது. இல்லை, 1வது கான்ஃபிகரேஷனில் R கான்ஃபிகரேஷன் வருது. 1வது பொசிஷனில் R கான்ஃபிகரேஷன் வருது. இப்போ அடுத்தபடியாக 2வது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த OHக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அப்போ அது எங்கே இருக்குது? பேக் சைடு இருக்குது. இப்போ அடுத்தபடியாக இது வந்துட்டு 2வது ப்ரையாரிட்டி. ஸோ இது வந்துட்டு 3வது ப்ரையாரிட்டி, இது வந்துட்டு 4th ப்ரையாரிட்டி. அப்போ இந்த 4th ப்ரையாரிட்டி ஃப்ரண்ட் சைடு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அப்படியே பேக் சைடு இருக்குது, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அப்போ என்ன பண்ணணும்? இதை அப்படியே இப்போ என்ன வருதுன்னு பாருங்கள். இதில் 1 2 3 வருது. அப்போ இதில் S கான்ஃபிகரேஷன் வருது. இந்த S கான்ஃபிகரேஷன் அப்படியே நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா என்ன வந்துடும்? இந்த R வந்துடும். அப்போ 2வது கார்பனுக்கு என்ன வந்துடும்? இதில் 2R is the correct answer. அப்போ 1R 2R is the correct answer for this
ட்ரான்ஸ் சைக்ளோபென்டேன் 1,2 டயால். அடுத்தபடியாக இதில் வந்துட்டு மெட்டாசைலின் கொடுத்துக்கிறாங்க. ஸோ மெட்டாசைலின் வித் KMnO4, மெட்டாசைலின் வித் KMnO4, அதாவது ஆக்சிடேஷன் பண்ண போகிறோம். இந்த மெட்டாசைலினை நம்ம ஆக்சிடேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 CH3 குரூப்பும் ஆக்சிடைஸ் ஆகி ஆசிடாக மாறும். அப்போ 2 CH3யும் ஆக்சிடைஸ் ஆகி ஆசிடாக மாறும். சரிங்களா? அப்போ ஸோ திஸ் மெட்டாசைலின் react with KMnO4 to give this dicarboxylic acid. இதே போல் இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.